ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குலோப் ஜாமுன் ரொம்ப அதிக அளவில் செய்யக்கூடிய ஒரு மெத்தடை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நமக்காக இதை செய்து காட்ட போகிறவர் மாஸ்டர் சரவணன் அவர்கள் இதை செய்ய போகிறாரு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சர்க்கரை சேர்க்காத கோவா 3 கிலோ, மைதா 1 கிலோ 200 கிராம், சர்க்கரை 10 கிலோ, ஏலக்காய் ஒரு 30 to 40 கிராம், அதுக்கப்புறம் சோடா மாவு 10 கிராம், பொரிப்பதற்கு எண்ணெய் ஒரு 7 லிட்டர். இந்த அளவுகளில் செய்து ஒரு 300 ஜாமுன் வரைக்கும் நம்ம செய்யலாம். நம்ம என்ன சைஸில் உருட்டுறோன்றதை பொறுத்து எண்ணிக்கை மாறுபடும். முதல்ல சர்க்கரையை தண்ணி சேர்த்து மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு சிம் பண்ணி ஹை பண்ணி இந்த மாதிரி அந்த வெப்பத்தை ஒரே ஈவனாக இல்லாமல் குறைச்சியும் கூட்டியும் தயார் செஞ்சு அதை இறக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கோவாவில் கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிட்டு மைதா, சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து அரைக்கப்பட்ட பொடி, ஆப்ப சோடா கலந்து நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு போல் பிசைகிறாரு. பிசைஞ்சிட்டு இதை உருண்டை பண்ணுறதுக்கு முன்னால் ஒரே ஒரு உருண்டையை மட்டும் எண்ணெயில் போட்டு அது சரியான பதத்தில் பொரிஞ்சு உப்பி வருதா, எண்ணெயில் நல்லா தேவையான அளவுக்கு அது வேகுதா, அதுக்கப்புறம் ஜீராவை நல்லா குடிக்குதா, இதெல்லாம் ஒரே ஒரு பீஸை போட்டு முதல்ல செக் பண்ணிடுறாரு. இது எதுக்காகனா, ஏதாவது குறைகள் இருந்தால் முதல்ல கண்டறிஞ்சு மாவை மீண்டும் சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த முறையை அவர் செய்கிறாரு. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணால் ஒரு நல்ல இது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம செய்து முடித்ததுக்கப்புறம் ஏதாவது குறை இருந்தால் திருப்பி அதை நிவர்த்தி பண்ண முடியாது. ஸோ ஒரே ஒரு பீஸை போட்டு ட்ரையல் பார்த்துட்டு, அது நல்லா ஜீராவில் அதிகபட்சம் ஜீராவில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஊறிடுது. அந்த வெப்பம் இருக்கிற நம்ம பொரித்து உடனே சுட போடுறதால அந்த வெப்பத்துக்கு இருக்கிறதுக்குள்ளேயே அது அந்த ஜீராவை உறிஞ்சிடுது. ஸோ அந்த நேரத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஜாமுன் எவ்வளோ பதமாக வந்திருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் எல்லா ஜாமுனையும் பொரித்து இந்த மாதிரி சக்கரை ஜீராவில் போட்டு எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி உங்களோட நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்துங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். டாடா பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசி.